இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே விசுவாசருடைய இருதயத்திலே காணப்படுகிற ஒரு மிகப்பெரிய சஞ்சலம், ஏன் என் பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஏன் என் பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் தேவபயத்தோடு கூட வளர்க்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு ஆசீர்வாதம் என்பது தொடுவானமாக இருக்கிறது. எல்லாம் படித்திருக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஏற்ற துணை என்பது கிடைப்பதில்லை. படிக்க வைத்தது தவறா, அல்லது என்ன தவறு நான் செய்தேன், பொருள் ஈட்டுவது தவறா, படிக்க வைத்தது தவறா, அயல்நாடு அனுப்பியது தவறா, என்ன தவறு நான் செய்தேன் தெரியவில்லை. ஆனால் என்னவோ தெரியவில்லை, நாட்கள் வாரங்களாய் போகிறது, வாரங்கள் மாதங்களாய் போகிறது, மாதங்கள் வருஷங்களாய் போகிறது. என் மகனோடு மகளோடு படித்த பிள்ளைகளுக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறது. ஆனால் என் பிள்ளைக்கு மட்டும் இன்னும் திருமணமாகவில்லை. இது ஒரு பக்கம் இப்படி போய் கொண்டிருக்கும். இன்னொன்று, படித்திருந்தாலும் சரியான விதத்தில் வேலை கிடைக்கவில்லை. எத்தனையோ லட்சங்களை கொட்டி நான் படிக்க வைத்தேன், ஆனால் அந்த படிப்புக்கு ஏற்ற வருமானம் வருகிறது என்று கேட்டால் இல்லை. சில ஆயிரங்கள் செலவு செய்து படிக்க வைத்த படிப்பை படிக்கிறவர்கள் செய்கிற அதே பொருளீட்டல் மட்டும்தான் என் மகன் என் மகள் சம்பாதிக்கிறார்கள். என் பிள்ளைகள் அதுதான் சம்பாதிக்கிறாங்க. எவ்வளோ சர்வசாதாரணமாக படிப்பு படித்து விட்டு வருகிறவர்கள் சம்பாதிக்கிற அந்த சம்பாதித்து தான் சம்பாதிக்கிறார்களே தவிர, நான் சிரமப்பட்டு நெத்தி வெறுவை நிலத்தில் உழைத்து சம்பாதித்து இந்த பிள்ளைகளுடைய படிப்பு என் சக்திக்கு மிஞ்சி படிக்க வைத்த படிப்பு கனி கொடுக்கவில்லையே. இது ஒரு அங்கலாய்ப்பு. இன்னொன்று, எல்லாம் இருக்கிறது, ஆனால் பிள்ளைகளுக்குள்ள தேவ பயம் என்பது இல்லை. அந்த திருமணம் என்னால் தான் நின்று கொண்டிருக்கிறது. அதாவது பிள்ளைகளுடைய திருமணம் என்றோ முறிக்கப்பட்டிருக்கும். இந்த பெற்றோருடைய முகத்தை பார்த்து கொண்டு எப்படியோ வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் இருக்கிற வரை பரவாயில்லை, பிள்ளைகளை பார்த்து கொள்வோம், எங்கள் காலத்துக்கு பிறகு இந்த குடும்பம் என்ன ஆகுமோ தெரியவில்லை. இப்படி ஒரு கூட்டம். இன்னொன்று, துணிகரமான பாவத்தில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க, பெற்றோர்களோ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்னொரு கூட்டம். இப்படியாக சில சமயத்தில் பிள்ளைகள் திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. சில சமயத்தில் பிள்ளைகள் படிக்க வைத்த படிப்பில் போய் படித்து ஜெயித்து வருகிறது இல்லை. ஆர்வமாக போய் எல்லாத்தையும் ஃபீஸை கட்டி சீட்டை வாங்கி எல்லாத்தையும் பண்ணி வச்சா என்ன நடந்ததோ தெரியல. கல்லூரியில் பிள்ளை போன பிள்ளை திரும்பி வந்து விடுகிறது. நான் போமாட்டேன் என்கிறான். மிஞ்சி பேசினா கதவில் தாள் அடித்து கொள்ளுகிறாங்க. தற்கொலை முயற்சி. சாகவும் மாட்டாங்க. நமக்கு எப்படி இருக்கும், சில சமயத்தில் விளையாட்டாக செய்கிற இந்த காரியங்கள் அது விபரீதமாக போய் முடிந்தே விடும் சிலருடைய வாழ்க்கை. இது அப்படி நடந்தது உண்டு. இந்த அனுபவங்களெல்லாம் சேர்ந்து பெற்றோர்களை, ஜெபிக்கிற பெற்றோர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிகிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆனால் இந்த பெற்றோர்கள், இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்கள், உங்களுடைய உடன்படிக்கை, வாழ்க்கையின் உடன்படிக்கை என்னவென்றால், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின்படி சொல்ல வேண்டுமென்றால், நீ என்னுடைய வார்த்தைகளை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற, நீ என் வார்த்தைகளை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இந்த கிருபை 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 என்று சுற்றி கொண்டு வந்த காலம் ஒன்று உண்டு. அது இல்லைன்னு நான் சொல்லவில்லை. கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டோம்.
சங்கீதம் 84 சொல்லுகிறது, 81 சொல்லுகிறது, 80 சொல்லுகிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும். இங்கு கிருபையை சந்தித்து கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்க சபைக்குள்ளே அப்போஸ்தலர் 2:47 படி சேர்க்கப்படுகிறாங்க. அதன் பிறகு சத்தியத்துக்கு செவி சாய்க்கிறது இல்லை. எப்படி சத்தியத்துக்கு செவி சாய்க்கிறது இல்லை? எப்படி ஜனங்கள் சத்தியத்துக்கு செவி சாய்க்காமல் போய் கொண்டிருக்கிறாங்க? இந்த இடத்துல 2 தீமோத்தேயு 4:3 சொல்லுகிறது, இவர்கள் தங்கள் ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்க மனதில்லாமல் இருதயத்தில் செவித்தினர் உள்ளவர்களாக்கி தங்கள் இச்சைகளை நிறைவேற்றத்தக்கதாய் போதகர்களை தாங்களாகவே ஏற்படுத்தி கொண்டு சத்தியத்துக்கு விலகி கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற காலம் வந்து கொண்டு இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் ஊர்பட்ட போதகர்கள், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானாதிபதி போதாதா, ஒரு மெய்ப்பெண் போதாதா என்று கேட்டால் போதாது என்பது தான் நடைமுறையாக இருக்கிறது. பாருங்க, சத்தியத்தின் மூலம் வருகிற விடுதலை, நான் சொல்லு நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த வசனம் ஆத்துமாவை சந்திக்கிறதா இருக்கிறது இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் விசுவாசிகள் நீங்கள் சத்தியத்தாலே விடுதலை பெற முடியும். அந்த சத்தியம் அந்த இடத்துல பிரவாகிக்கிற பொழுது ஆவியானவர் கட்டுக்கடங்காத வல்லமையோடு தனிப்பட்ட வாழ்க்கையில் கிரியை செய்கிற அளவிற்கு இந்த சத்தியம் போய் விசுவாசனுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறதா இருக்க வேண்டும். ஊனையும் உருவையும் எலும்பையும் தசையும் வேறு பிரித்து எடுத்து அதற்கெல்லாம் சரீர தேவைகளுக்கு சரீர முயற்சிகளுக்கெல்லாம் அப்பால் பட்டு சத்தியத்துக்கு செவி சாய்க்கிறவர்களாய் விசுவாசிகள் காணப்படுகிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் கேளாத ஞானம் ஒன்று செயல்படும். முதலில் இந்த ஞானத்திற்கு அதிபதியாக ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சாலமோன் என்ற மனுஷனை குறித்து 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் வாசித்தால் அந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தின் பிள்ளை என்றே சொல்லலாம். சாதாரணமாக ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டு வளர்க்கிறவர்கள், அவர்களுக்கு உற்றார் உறவினர் இல்லாத ஒரு தம்பதிகள் இருப்பார்கள் என்றால், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கிறவர்களுக்கு அந்த பிள்ளை, அந்த வளர்க்கிற கணவனுக்கோ மனைவிக்கோ சொந்த பந்தம் இல்லாமல் இருந்தால் அதனுடைய விஷயம், இந்த பிள்ளையை நல்லா வளர்த்துடலாம். ஏன்னா எனக்கும் உறவுகள் கிடையாது, என் மனைவிக்கும் உறவுகள் கிடையாது, நாங்களே ஒரு அனாதைகள். இந்த பிள்ளை எடுத்து வளர்க்கறதுல எந்த உற்றார் உறவினர் இல்லை. ஆனால் உற்றார் உறவினர் இருக்கிற பட்சத்தில் வளர்ப்பு பிள்ளைகள் ஒரு காலகட்டத்தில் அறிந்து கொள்ளக்கூடும், இவர்கள் பெற்றோர்கள் நமக்கு இல்லை என்று. அந்த நேரத்தில் அந்த பிள்ளையினுடைய மனம் மிகவும் மிகவும் வருந்தும். இவ்வளோ நாள் நம்ம தாய் தகப்பனை நினைத்து கொண்டிருந்தோமே, அவர்கள் உண்மையானவர் தாய் தகப்பன் இல்லை. இப்படி தான் மோசேயினுடைய மனம் கலங்கி தான் அந்த மனுஷன் கட்டுக்கடங்காத கிடாரியாய் வளர்க்கிறான். ஒரு புறம் அந்த அரண்மனை வாழ்க்கை, மறுபுறத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது இது எபிரேய தோல், அங்கோ எகிப்தினுடைய கலாச்சாரம் எல்லாம். அந்த எகிப்தில் இருக்க ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இந்த பிள்ளை வளர்ந்து வருகிறது. இது அறிவில் சிறந்து விளங்குறது. எகிப்தின் சாஸ்திரங்கள்லாம் கற்று அறிகிற பொழுதே எபிரேயனுக்கு ஒருவனுக்கு எகிப்தின் சாஸ்திரங்கள் எதற்கு, எகிப்தினுடைய அறிவு ஞானம் எதற்கு, இது எங்கு சிங்காசலே வந்து உட்கார்ந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் அந்த காலத்திலே காணப்பட்டது. அதனால் இந்த பிள்ளையை நோட்டம் விடுவதற்கும் இந்த பிள்ளை குறித்து கோல் சொல்வதற்கும் அநேகர் எழும்பி இருக்கக்கூடும், எழும்பி இருந்தார்கள். அதனால்தான் இந்த ராஜகுமாரன் வீட்டிலே ராஜகுமாரனாக இவன் வளர்க்கப்பட்டிருந்தாலும் பெரிய இடத்து பிள்ளைகள் என்ன தவறு செய்தாலும் என்ன நடக்கும்? அப்பா நான் இருக்கேன், ஏன் பார்த்து கொள்கிறேன் விடு. உச்சகட்டத்தினுடைய பிரச்சனையை சொல்லுகிறேன். ஆனால் இவன் ஒரு கொலை செய்து விடுகிறான். அதாவது திட்டமிட்டு செய்யவில்லை, அது ஒரு விபத்து, ஆனால் கொலையாகி விடுகிறது. ஒரு பெரிய இடத்து பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, ஒன்று தங்களுடைய சாதுரியத்தால், பணபலத்தாலே, ஜனபலத்தாலே, அதிகாரத்தாலே, தங்களுடைய புய பலத்தாலே அதை மேற்கொள்ள பார்ப்பாங்க. விலகி ஓட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. நான் சொல்கிறது மண்ணின் மைந்தன், இரத்தத்தின் ரத்தம். ஆனால் இதோ அந்நிய ரத்தம். இது தெரிந்தால் இதுதான் சாக்குன்னு சொல்லி வைத்து இந்த மனுஷனுக்கு மரண தண்டனை கொண்டு நீ விதிக்கப்படலாம்.
அல்லது சிறைச்சாலை எப்படியாவது இந்த பிள்ளை சிங்காசுக்கு ஏறிடுமோ நினைக்கிறவங்க இதை ஊதி பெரிதாக்கி இந்த குற்றத்தை பெரிய குற்றமாக்கி இந்த பிள்ளைய வாழ்நாள் முழுவதும் சிறையிலும் போடுவதற்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் அறிந்து தான் இந்த மனசு என்ன செய்கிறான், ஓட்டமாய் ஓடிவிடுகிறான். ஓடி மீதி அந்தஸ்தில் போய் ஒரு எத்தியரோ வீட்டில் போய் தஞ்சம் புகுறான். அங்கு அவனை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அவனுடைய மகளே மோசேக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறாங்க. ஆனால் வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் அறிவு அதிகம், ஆற்றல் அதிகம், பலன் அதிகம், பராக்கிரம் அதிகம், பாசம் அதிகம், பிரியம் அதிகம், அன்பு அதிகம், எல்லாமே அதிகம். ஆனால் கட்டுக்கடங்காத கிடாரியாக இருக்கிறது. சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, யாத்திரை 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மோசேனுடைய தகப்பன் அத்தையோடு கூட சேர்ந்து பெற்ற பிள்ளை தான் இது. யாத்திரை புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தாய் தகப்பன் எப்படி பெற்றெடுக்கிறார்களோ இது ஒரு விதமாய் வளர்ந்த பிள்ளை. ஆனால் பிரபல்யமாய் இந்த பிள்ளை கர்த்தருடைய சந்திப்பு இந்த பிள்ளையை மாற்றுகிறது. சாலமோனும் அதனால் தான் சொல்ல வருகிறேன். சாலமோனுடைய வாழ்க்கையில் இந்த பிள்ளை பத்சேபாலுக்கும் தாவீதுக்கும் பிறந்த பிள்ளை தான் சாலமோன். இதுக்கு முன்ன ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை கர்த்தரே அடித்தார். அந்த பிள்ளை கேவலமாய் செத்து போயிற்று. இந்த சமாச்சாரம் உலகம் முழுவதும் அறிந்த விஷயம். இந்த பத்சேபால் தாவீது என்ற இந்த கிசு அன்று முதல் இன்று வரை ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் எப்படி பழத்தை தின்னார்கள், நிர்வாணி ஆனார்கள் என்று அறிகிறார்களோ, அதே போல் இந்த இடத்துல 2 விஷயம் தாவீது என்று எடுத்துக்கொண்டால் ஒரு அடையாளம், தாவீதின் அடையாளம் கோலியாத், 2வது பத்சேபால். நிறைய மறுமனையாட்டிகள் நடுவில் வந்தாங்க. சாகர நேரத்தில் கூட அபிஷாக் என்ற ஒரு 16 வயது பூம்பாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வயோதிக மனுஷனுக்கு வேதம் சொல்லுகிறது, ராஜாவுக்கு அனல் உண்டாக்க இவள் ஊழியம் செய்யும்படி அந்த தேசத்தில் இந்த கூட இருக்க ஜனங்களாம் சேர்ந்து அவளை பார்த்து திருமணம் செய்து வைத்து விடுகிறாங்க. ராஜா அவளை அறியவில்லை. ஏஞ்சி நிற்க முடியல. ஆனால் இவனுக்கு 7-8 பொண்டாட்டி கேட்குதான்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மனுஷனுடைய விருப்பம் ஒரு காலகட்டத்தில் இந்த மனுஷனுடைய பலவீனம் மாகிவிட்டது. ஜனங்கள் அதை பார்க்குறாங்க, பலவீனத்தில் பயணப்படுகிறாங்க. குத்தி காட்டவில்லை, இந்த மனுஷனுக்கு தேவையான்னு கேட்கவில்லை. பரவாயில்ல, அதிகாரம் இருக்கிறது, ஆளுகை செய்கிற மனுஷன், இவனை பிரியப்படுத்த ஏதாவது போகிற பொழுது செய்து விட்டு போவான் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அந்த எண்ணத்தில் தான் அந்த 16 வயது பூம்பாவை திருமணமானது. அபிஷாக் இதெல்லாம் அவ்வளோ பெருசாக தெரியாது. அபிகாயில் அவ்வளோவா தெரியாது. அம்னவோம் அவ்வளோவா தெரியாது. இப்படியாக தாவீதின் மறுமனையாட்டிகளை குறித்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய அறிமுகத்தை காட்டிலும் இது தலைப்பு செய்தியாக வந்துவிட்டது பத்சேபால். ஏன்? வேறொருவருடைய மனைவி. அந்த புருஷனை தாவீது தன்னுடைய அரசியல் ஞானத்தால் சாதுர்த்தால் கொலை செய்து விட்டு எவ்வளோ ஒரு விஷயத்தை மறைக்க பல காரியங்களை செய்து இவன் அதுக்கேற்ற நியாய தீர்ப்பை பெறுகிறான். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். அந்த அரண்மனையிலே இவ்வளோ பெரிய திரள் ஜனங்கள் மத்தியிலே வளர்ந்து வர பிள்ளைக்கு ஒருவன் இல்லாவிட்டாலும் ஒருவனாவது சொல்லியிருப்பான், அல்லது இந்த பிள்ளையை கணித்திருக்கக்கூடும். எப்படியோ இந்த பத்சேபால் எல்லாருக்கும் இளையவள். ஆகையால் தான் தாவீது மிகவும் பிரியமாக இந்த பெண்ணோடு கூட அடிக்கடி இருக்கிறான். நம்ம அந்த புறத்தில் இருந்தாலும் நம்ம கண்டுகொள்ளுகிறது இல்லை. உணவு வருகிறது, உடை வருகிறது, இவ்வளோதான். இதுக்காக நம்ம வந்தோம். ஆனால் அதிக ஈடுபாடு பத்சேபாலோடு தான் இருக்கிறது. இதனால் அநேக அந்த தாவீதுடைய மற்ற மறுமனையாட்டிகள் இந்த செய்தியை முதலில் சாலமோனுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருப்பார்கள். ராஜாவாகுவதற்கு முன்பு சொல்லலை, நான் சொல்வது சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுதே. எப்படி ஆகல அந்த பிள்ளை வந்துவிடும். உதாரணத்துக்கு சொல்ல வேணென்றால், ஆபிரகாமுடைய வீட்டில் ஆகார் உள்ளே புகுந்து விடுகிறார். சாலானுடைய மதியினத்தினால ஒரு பிள்ளை சோதனைக்கென்றே பிறக்கப்படுகிறது, இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் ஈசாக்கை பரிகசிக்கிறான். எப்படியோ தெரிந்து விடுகிறது அல்லவா ஈசாக்குக்கு இது யார் என்று. ஆனால் இந்த இடத்துல தாவீதை குறித்து சாலமோன் சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் பேசுகிற பொழுது பேசுகிறத பார்த்தா, தன் தகப்பன் உலகத்திலே உத்தமனை போல பேசுகிறான். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், செய்தி பெருசாகக்கூடாது. மனநிலை பாருங்கள், அந்த பிள்ளையனுடைய மனநிலை.
தகப்பன் தனக்கு தான் என்று எல்லா பிள்ளைகளும் நினைப்பாங்க. தாய் தனக்கு தான் என்று தான் எல்லா பிள்ளைகளும் நினைப்பாங்க. அது ஏறத்தாழ அது எல்லா பிள்ளைகளுடைய மனதிலும் அப்படி தான் இருக்கும். இந்த பிள்ளையினுடைய வயதில் வேறு பிள்ளையை தூக்கி கொஞ்சுகிற வயதாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது பராமரிப்பு என்று சொல்லி செய்தாலும் சரி, அது சேவையாக தர்மமாக செய்தால் பிள்ளைகள் ஆட்சேபிக்க மாட்டாங்க. ஆனால் தன் ஸ்தானத்துக்கு சமமாய் ஒரு பிள்ளைக்கு தகப்பன் பட்சம் பாராட்டுகிறான் என்றால் அந்த பிள்ளை ஏற்றுக்கொள்ளாது. இப்படி பலதரப்பட்ட மனைவிகளுக்கு பிள்ளைகள் உண்டாக்கின தாவீது இந்த சாலமோனிடத்திலும் தகப்பனாகவே அவரை வளர்த்து வருகின்றான். ஆனால் இந்த பிள்ளைக்கு மனநிலை எப்படி இருக்குது பாருங்க. தன் தகப்பன் உத்தமன், தன் தகப்பன் கிருபை பெற்றவன், தன் தகப்பன் உண்மையுள்ளவன், தன் தகப்பன் தேவனுடைய இரக்கத்தை பெற்றவன். இந்த வார்த்தைகளை தவிர தகப்பன் சண்டாளன், தகப்பன் இப்போ ஒரு பொல்லாத மனுஷன் என்றெல்லாம் அந்த பிள்ளையினுடைய வாயிலிருந்து வரவே இல்லை. விடுதலை பெற வேண்டியவர்கள், அதிசயம் பெற வேண்டியவர்கள், அற்புதம் பெற வேண்டியவர்கள், சுகத்தை பெற வேண்டியவர்கள் முதலில் குடும்ப அங்கத்தினர்களை குறித்த ஒரு நல்ல உயர்வான எண்ணம் வைத்திருக்க வேண்டும். பெருக்கம் வர வேண்டும் என்றால், இயற்கைக்கும் மேற்பட்ட அதிசயம் இந்த இரவு வேலை ஒன்று நடக்க வேண்டும் என்றால் குடும்ப அங்கத்தினர்கள், ஒருவேளை மாமியார் வீட்டு ஜனங்களாக இருக்கலாம், ஒருவேளை பெற்றவர்களாக இருக்கலாம், ஒருவேளை உடன்பிறப்பாக இருக்கலாம். இந்த உயர்த்தப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இவர்களுக்கு எதிர்காலம் என்பதே இல்லாததாக இருக்கும். நிகழ்காலம், அன்றைய காலத்திலே அவர்களுக்கு எதிர்காலம் என்பதே பூஜ்யமாக இருக்கும். ஆனால் இந்த பிள்ளைகள் வளர்க்கப்படுகிற பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலை, தர்மசகனமான சூழ்நிலை, இந்த பிள்ளை பிறவாதிருந்தால் நலமாய் இருக்கும், இந்த பிள்ளை பிறக்காது இருந்தாலே நல்லமாய் இருக்கும் என்று இந்த பிள்ளை கடந்து செல்கிற காரியத்தை எல்லாம் நம்ம அறிய முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே, ஆனால் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை அநேகருடைய எதிர்காலத்துக்கு ஒரு கருவியாக, ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியாக கர்த்தர் வைக்கிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். இப்படி உயர்த்தப்படுவதற்கு ஒரு பிள்ளைக்கு வர வேண்டிய குண லட்சணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அந்த மாதிரி நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். பிள்ளைகளுடைய இருதயத்தை எளிதிலே மாசுபடுத்த முடியும். பிள்ளைகளுடைய இருதயத்தில் மதியினை ஒட்டி இருக்கும். தாவீதிடத்தில் இருந்த பல துர்ச்செய்கைகள் இருந்தாலும் இந்த பெண் விஷயத்துலலாம் ரொம்ப பலவீனமான மனுஷன். என்னோடய பிரசங்கள்லாம் நீங்கள் யூடியூப் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா தாவீதின் பலவீனங்கள் விளக்கமாக நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், இந்த நாபாலை வெட்டுறன் குத்துறன்னு சொல்லி 600 பேரை திரட்டி யுத்த வீரர்களெல்லாம் சேர்ந்துட்டாங்க. நம்மளை பார்த்தா அப்படி சொன்னால், ஒரு முறை அந்த வனாந்தட்டில் தாவீதின் மூலம் மிகப்பெரிய சகாயம் நாபாலுக்கு கிடைத்தது. நாபாலுடைய மந்தைகள் எல்லாம் காக்கப்பட்டது. காத்து கொடுக்கப்பட்ட மந்தை ஒரு காலத்திலே பெருகின. அது அவனுக்கு பெரிய செல்வந்தனாக, ஐஸ்வரனாக அந்த பட்டணத்தில் காணப்பட்டான். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆகாரத்துக்கு ஒரு தட்டுப்பாடு வருது. தாவீதுக்கும் அவனோடு கொடுத்த ஜனங்களுக்கும். இப்பொழுது நாபால் இடத்துல அனுப்புகிறாங்க. அப்பொழுது நாபால் என்ன சொல்லுகிறான்? தாவீது யார் என்றே தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிவிடுகிறான். இது ஒரு விதத்தில் பார்த்தா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியம். அது வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் மறுதளிக்கப்பட்டு விட்டான். இதை அவன் யாருன்னே தெரியாது. ஈசா யார், தாவீது யார் எனக்கு தெரியாது, என் வீடு என்ன சத்திரமா சாவடியா என்பதை போல பேசி அனுப்பிவிட்டு விடுகிறான். அந்த போன சேவர்கள்லாம் அப்படியே சொல்லிவிடுகிறாங்க. தாவீதுக்கு கோபம் பற்றி எரிகிறது. உடனே எல்லாரும் பட்டயத்தை எடுங்க, அவனை போய் வெட்டலாம் சாத்தலான்னு சொல்லி கட்டளை எடுக்கிறான். உடனே அபிகாயில் இதை கேள்விப்பட்டு அவனுடைய வேலைக்காரர்கள் சொல்லி தாவீதுடைய கைங்கரியத்தெல்லாம் சொல்லி எடுத்து சொல்லுகிற பொழுது, புருஷனுடைய ஜீவனை காப்பாற்றுறதுக்கு அந்த பெண்மணி அவ்வளோ சீக்கிரத்தில் சமையல்லாம் செஞ்சு எடுத்து கொண்டு இந்த பட்டாளத்துக்கே சாப்பாடு போடுகிற அளவுக்கு கொண்டு விடுகிறான். புருஷன் குடிகாரன், குடித்து அவன் வெறித்து அவன் நிலை தடுமாறி இருக்கிறான். அவளை பார்த்ததும் அவள் ரூபவதியாக இருக்கிறாள். தாவீது அப்படியே மாறிவிடுகிறது மனம். அது ஒரு ஈர்ப்பு சக்தி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். தாவீது இந்த விஷயத்தில் ரொம்ப பலவீனமான மனுஷன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இது பலவீனம்தான், ஈர்ப்பு சக்தின்றதை விட பலவீனம்தான். அந்த அம்மா என்ன செஞ்சது? வணக்கம் வச்சு, நீர் கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிறாராமே, நீர் பழி வாங்காது இருந்தால் நலமாக இருக்கும், உமக்கு துக்கமும் மன இடர்களும் உண்டாகாது, நீர் பழி வாங்காது இருந்தால் நலமாயிருக்கும், உமக்கு துக்கமும் மன இடர்களும் உண்டாகாது, நீர் பழி வாங்காது இருந்தால் நலமாயிருக்கும்,
அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த அது என்ன சொல்கிறது, அந்த குரல், அந்த ஆள் தோற்றம், அவள் ரூபவதி என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு புறம் ஆகாரம், இன்னொரு புறம் இவன் கண்கள், பார்வை எல்லாம் மாறி விடுகிறது. சூழ்நிலையை மாற்றி விட்டுக்கிறான் அந்த ஒத்த பெண்மணி வந்து. எவ்வளோ வீக்காக இருந்தால் என்ன நடந்திருக்கும் பாருங்கள். சரி, சொல்லப்பட்டது என்ன, தாவீது திருப்பி எல்லாரையும் 600 பேரை பார்த்து சொல்லார், சரி சரிப்பா பட்டயத்தெல்லாம் போட்டுருங்க, பாவம் நம்ம 600 பேர் போய் ஒருத்தரை வெட்டுறது விடு பரவாயில்ல, ஏன் அபிகாயில் வந்ததுனால. அரசாளுகிற மனுஷனுக்கு தெரிய வேணாமா யுத்தத்துக்கு போகலாமா வேணாமா, அது ஒரு மனுஷனை அடிக்கிறதுக்கு 600 பேர். அபிகாயில் அழகிய பெண்மணி என்பது நாபால் அறிவான். தாவீது யாருன்னு நாபால் அறிவான். நான் தப்பாக பிரசங்கிக்கல சொல்கிறேன். என்னமோ குத்து மதிப்பாக யோசித்து பார்த்தான், அடடே இவன் சாப்பிட்டு போக வரல, இவன் நம்ம வீட்டில் இருக்கிறதையும் சேர்த்து தூக்கின்னு போய்டான்னு சொல்லிட்டு தான் அவன் கூப்பிடலையாக்கும். ஆனால் அதுக்கு அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்கக்கூடாதுன்றது தான் வசனம் சொல்லுகிறது. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு ஒரு தேவை என்று சொன்னால் அது தெரிந்தும் வருகிறார்கள் என்று கேட்டால் அந்த இடத்துல நம்ம அப்படி தான் நடந்து கொள்ளக்கூடாது என்று தான் வேதம் சொல்லு. கர்த்தர் அவனை வாதிக்கின்றார். 10 நாட்கள் அவன் செத்தே போய் விடுகிறான். உடனே அந்த விதவையின் நாட்கள், அந்த துக்க நாட்களாக முடிந்த உடனே தாவீது யோவாபை அனுப்பி அவளை மறுமனையாட்டி ஆக்கி கொள்ளுகிறான். அவன் என்ன செய்கிறா, சும்மா இல்லாமல் அப்னோவாம் அவள் தோழி அவளையும் கூப்பிட்டு வர்றா. எதுக்கு, துணைக்கு இல்லை, இவனுக்கு மறுமனையாட்டி ஆக்கி கொடுக்குறான். சரி, அபிகாலை தெரியும், பார்த்துருக்கேன், சமையலை சாப்பிட்டுருக்கிறேன், ஆளை பார்த்துருக்கிறேன், இதை யார் அப்னோவாம், இது என்ன பொண்ணு, யார் எதுவும் கேட்கல, அவளும் மறுமனையாட்டி ஆக்கி அந்த பொருட்களை வைக்கப்படுகிறார். தாவீதுக்கு இருக்கிற பரந்த மனப்பான்மை என்று சொல்வதா, பெண் விஷயத்தில் உள்ள பலவீனமானவன் என்று சொல்வதா, புரிந்து கொள்ளுங்க. இந்த எல்லா சமாச்சாரங்களும் தெரிந்த மனுஷன். இதுக்கு அப்புறம் தான் வருது பத்சேபாலெல்லாம் அப்புறமா வருகிற காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, ஏன் அதெல்லாம் எடுத்து சொல்லுகிறேன் என்று கேட்டால், உங்களுடைய முற்பிதாக்கள், பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்கிற மாமியாராக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், மூத்த அண்ணன் சகோதரர்களாக இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், உங்கள் குடும்ப அங்கத்தினர் மிகப்பெரிய ஒரு துஷ்டத்தனத்திலும் துன்மார்க்கத்தில் இருந்தாலும் அவர்களுடைய பாலியல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்கள் மனதில் கூட இருக்கக்கூடாது. மனதிலும் இருக்கக்கூடாது, நினைவிலும் இருக்கக்கூடாது, சொற்களிலும் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அதை குறித்து நீங்கள் கர்த்தரிடத்தில் கூட பேசுகிறது நல்ல காரியத்தை குறித்து தான் பேச வேண்டும் என்பது வேதம் சொல்லுகிறது. இப்படி இந்த மனுஷன் சொல்ல 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 கர்த்தர் பார்க்கிறார். உனக்கு என்ன வேண்டும் நீ கேள். இவன் ஞானத்தை கேட்கறதுக்கு முன்பு இப்படிலாம் கேட்கிறான். எனக்கு ஞானம் இல்லை, என் தகப்பனு கிருபை பாராட்டினீர், அவர் உண்மையாக இருந்தார். என் தகப்பன் இப்படி என்ன, ஆனால் கர்த்தரே ஒரு நிமிஷத்தில் யோசிக்கிற அளவுக்கு இந்த பிள்ளை ஆண்டானுடைய பேச்சு இருக்கிறது. யார், நம்ம தாவீதை குறித்தாடா சொல்கிற? உன் அப்பா அப்படியா? சரி சரி, ஆமாம், இந்த பிள்ளைக்கும் என் தகப்பன் இப்படி செஞ்சிட்டான், தாய் இப்படி செஞ்சிட்டா, என்னை எல்லாரும் படிக்க வச்சா மாதிரி படிக்க வைக்கல அப்படின்னு தாவீதே சொன்னதில்லை தன் தகப்பனை பற்றி. ஆனால் அது வம்சாவளியில் வருகிற பல பலவீனங்கள் தாவீதுக்கு இருந்தாலும் இந்த குணம் பாருங்க, தன் தகப்பனால் அவன் கைவிடப்பட்ட ஒரு மனுஷனாக, வாலிபனாக நம்ம அறிந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். எத்தனையோ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியம் கிடைத்துவிடும். தகப்பன் கண்டுகொள்ளவில்லை, தகப்பன் இப்படி செய்திருக்கலாம், தாய் இப்படி செய்திருக்கலாம், என்னை எல்லாராலும் கைவிடப்பட்ட ஜனங்களாக நான் இருக்கிறேன், இன்று என் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, என் தகப்பன் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தால். இப்படி தான் தகப்பனுக்கு புத்தி சொல்கிற பிள்ளைகளாக சூழ்நிலை பிள்ளைகளை அப்படி மாற்றிவிடும். யாரையும் தவறாக சொல்ல வேண்டும் என்பதில்லை, இருக்கிற விஷயத்தை சொல்லுகிறேன் ஐயா, இதுதான் உண்மை. என் தகப்பன் இப்படி இருந்திருக்கக்கூடாது, தாய் இப்படி இருந்திருக்கக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு, ஏன் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள். ஆமாம், பிள்ளைகள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால், அதற்கு முதலிலே அஸ்திபாரக்கல், யாரை குறித்தும் நீங்கள் மனசிலே கசப்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த பெற்றோர்கள் தங்கள் கடமைகளை செய்ய தவறினார்களோ, எந்த பிள்ளைகள் பெற்றோர்களால் பெரிய விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, பெற்றோரால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க, தெரியாது. பாதிக்கப்பட்டு கொண்டும் இருப்பாங்க, அதுவும் தெரியாது. பிள்ளைகளுக்கு தெரியவும் தெரியாது. பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறார்கள் என்பதும் பிள்ளைகளுக்கு தெரியாது, பேரண்ட்ஸுக்கும் சில சமயம் தெரியாது. ஆனால் இந்த இடத்துல இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை தாவீது உருவாக்கினானா என்று கேட்டால் இல்லை.
ஈசா என்ன சூழ்நிலை உருவாக்கினா? வனாந்திரமான சூழ்நிலை தாவீதுக்கு உருவாக்கினான். சகோதரர்களாம் அரசு வேலையில் இருந்தாங்க. அவன் தகப்பன் அவனுக்கு வேறு ஒரு விதமான வனாந்தரத்தை எழுத்தின்படியே உருவாக்கினான். இவன் பிள்ளைக்கு வேறு விதமான வனாந்தரத்தை உருவாக்கினான். ஒன்னோட ஒன்று அடிச்சுக்குதுங்க சங்கியாசத்துக்கு. பிள்ளைகளுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நடத்தை இல்லை. ஏன் நான் அதை சொல்லுகிறேன்னா, இதே பழக்கம் தான் சாலமோனுக்கு வந்தது. கொஞ்ச நாட்களிலே இந்த தேவன் எழுந்தருளுகிறார், நல்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அந்த மனுஷன் பெரிய ஞானத்துக்கு அடையாளமாக இவன் காணப்படுகிறான். பிள்ளைகளுடைய வாழ்க்கையே இப்படி போகிறது. ஒரு காலகட்டத்தில் பெற்றோர்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு கிருபையினாலே சந்திக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து கெஞ்சி இரக்கம் பெற்று அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் எழும்புகிறாங்க. பெற்ற பிள்ளைகள் வளர 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 அவர்களுக்கு நாம் தேவை என்பதை மறந்து விடுகிறாங்க. மன அளவில் பயணப்படுகிறதில்லை. உடல் அளவில் வேணால் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கலாம். கட்ட வேண்டிய தீர்வுகளை கட்டலாம். ஃபீஸ் கட்டுறேன், சாப்பாடு போடுறேன், துணிமணி எடுத்து கொடுக்குறேன், அவங்களுக்கு நல்ல ஒரு உறைவிடத்தை உண்டாக்குறேன், உலகம் முழுவதும் நான் திரைக்கடல் ஓடியும் திரைவின் தேடி சுதந்திரங்களை உருவாக்குறேன். ஆனால் ஒன்றும் இல்லை, அந்த பிள்ளைகளுடைய மனம் எங்கேயோ திசை திருப்பப்படுகிறது. தாவீது இந்த மனுமனையாட்டிகள் இடத்துல அதிகமாக பிரவேசிச்சு கடைசியில் என்ன ஆகிறது? தாவீது அதிகமான இந்த மறுமனையாட்டிகள் இருக்கிறதுனால எந்த பிள்ளை இடத்துல நெருங்கி பழகினாலும் அடுத்த மறுமனையாட்டி வந்து கூப்பிடும். எங்கே அந்த பிள்ளையின் மீது நேசம் வந்து இவன் ராசா வாய்க்கிற போகிறானோன்னு சொல்லிட்டு அடுத்து 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 அவனுக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும். இது நெசம். அதில் தான் பத்சேபாலை பார்த்தா எல்லாருக்கும் கோபமாக வந்துச்சு. ஏன்னா அவள் தான் இளையவள், அதனால அவர்கிட்ட அதிகமான நேரம் செலவு பண்ணுறாரு தாவீதுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. கடைசியில் சொன்னபடியே சாலமோனை தான் அவளை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ராஜா எடுக்கிற தீர்மானம் கர்த்தர் சொன்னார் என்று இவன் சொல்கிறான். எங்கள் பிள்ளைங்களெல்லாம் கர்த்தர் சொல்ல மாட்டாராம்மா? எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன கொம்பு இருக்குதா, வால் இருக்குதா, என்ன மிருக மாதிரியா இருக்குது? தேவ சாயல் இல்லையா, மனுஷ சாயல் இல்லையா, தாவீதுக்கு பிறக்கலையா? இப்படி தான் எல்லாம் ஓடி இருக்கும். ஆனால் கப்பு சுப்புன்னு இருப்பாங்க எல்லாம். பேசுனா தாவீதுக்கு விரவன் பேசுன்னு அம்பிட்டு தான். அரண்மனையாவது கரண்மனையாவது மழைப்படி நம்ம ஹவுசிங் போர்டுக்கு போகணுன்ற மாதிரி ஆகிடும். மறுபடி நம்மளை ஆதி பொருளாதார நிலைக்கு போய்டும். இங்கே வந்து ராஜா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்குது ஒரு பெண்மணியும். வந்தால் சிங்காசனம், வரலன்னா என்ன பண்ணுறது? இருக்கிறதும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஞானமாக வாயை மூடி கொண்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிங்காசனம், அரண்மனை, ஆசீர்வாதம் எல்லாம் கெடுக்கப்படுகிறது வாயால். ஆமாம், இந்த மறுமணி ஆட்டிகளுக்கு தெரியாதா பேசுறதுக்கு? ஏயா என் பிள்ளைலாம் பிள்ளை மாதிரி தெரியலையா உனக்கு? இந்த மாதிரிலாம் பேச முடியாது. பேசினா அவ்வளோதான். தாவீது அவ்வளோதான், கோவப்படலாம் மாட்டார். அடுத்தடுத்து என்ன நடக்கணும்னு நடந்து கொண்டே இருக்கும் பேசுகிறவங்களுக்கு. அப்படி ஒரு யுக்தி, அப்படி ஒரு அரசியல் மனுஷன், அரசியல் ஞானம் எல்லாம் தெரியும், குடும்ப நிர்வாகம் எல்லாம் தெரியும். அதனால் யாரும் பேசுகிற அளவுக்குலாம் வச்சுக்க மாட்டாங்க. பேச்சே கிடையாது அங்கே. தாவீது செய்கை தான், என் ஆண்டவனே இதை குட்டியும் புசியும் என்று எங்களோடு இருக்கிறீர்களா? அப்படி தான் இருக்கும். ரொம்பலாம் வந்தெல்லாம் கண்டிஷன் பண்ண முடியாது தாவீதை. ரொம்ப பண்ணால் இன்னொருத்தர் ஃபார்ம் பண்ணிக்குவார். அவர் பேச்சே இருக்காது, சண்டைலாம் வராது. இப்படி தான் எல்லாம் ஒன்று பற்றி ஒன்று உருவாச்சு. ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஞானத்துக்கு அடையாளமாக விளங்குகிறான். நாள்பட சில பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ன்னு இருப்பாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணுறான்னு பார்த்தா இவன் இஷ்டப்படி வாழ்கிறதுக்கு அந்த தொழிலை ஒரு காரணமாக வைத்துக்கொள்வான். இந்த தொழில் யாருக்கு செய்கிறாய், வியாபாரம் யாருக்கு செய்கிறாய், வணிகம் யாருக்கு செய்கிறாய், வேலை யாருக்கு போகிறாய், குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அந்த வியாபாரத்திலும் அந்த வணிகத்திலும் செய்தொழிலும் இவர்கள் ஓங்கிய புயத்தை எடுக்கிற காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் மிகப்பெரிய கதாநாயகனை போல் வாழ்வாங்க. ஒரு புறம் சரீரத்தில் பலன் இருக்கிறது, இன்னொரு புறத்தில் கையில் போதுமான பணம், கூடுமான பணமே இருக்கிறது. என்னென்னலாம் செய்யக்கூடாது அத்தனையும் துஷ்பிரயோகமும் இந்த பணம் செய்துவிடும். பணக்காரனை சூழ்ந்து கொண்டு எப்போதுமே ஜனங்க இருப்பாங்க. ஆமாம், ஆணும் இருப்பான், பெண்ணும் இருப்பான். இவன் எப்படி பயன்படுத்தி கொள்கிறானோ அதை பொறுத்து தான் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யானுக்கு அநேக நண்பர்கள் உண்டு, ஏழைக்கு வெகு சிலர். அதுபோல் இந்த வளர்ச்சி ஆகப்பட்டது இவர்களுக்கு ஒரு புகழ்ச்சியை கொண்டு வருது. இந்த புகழ்ச்சியும் வளர்ச்சியிலும் முக்கியத்துவம் கொடுத்து தங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை
இவர்கள் அசட்டாக பண்ணுகிற அளவிற்கு இவருடைய மனம் செயல்படாது. கேட்டால் அந்த பிள்ளை என்ன ஆசைப்படுகிறதோ அதை படிக்க வைத்தேன்னுவான். அதுவே 16 வயசு 17 வயசு இல்லை 18 வயசு ஆகிருக்கும். அதுக்கு என்ன உலக அனுபவம் இருக்கும்? அதுக்கு எது பிடிக்குதோ அதை படிக்க வச்சா அது அப்படியே பெருசாகிடும். அது அப்படி தான் இஷ்டப்பட்டு கட்டுறான், அப்புறம் கஷ்டப்படுறான். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு தகப்பனுக்கும் லட்சியம் உண்டு பண்ணுவான். வேதம் சொல்லுகிறது. வசனமும் தெரியாது, வழியும் தெரியாது, கண்ணும் தெரியாது, கருத்தும் தெரியாது, ஆலயம் தெரியும், சிலுவை தெரியும், கொஞ்சம் காணிக்கை கொடுக்க தெரியும், சிற்றின்ப பிரியத்திலே ஊழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆலயத்துக்கு வந்து விழுந்து விட தெரியும். அது கூட ஆலயம் எப்படின்னா, அவங்க போகிற ஆலயம் என்ன சொல்லுகிறது? மேனிக்கு நோகாமல் பூமிக்கு நோகாமல் பரிசுத்தாவினுடைய ஆளுகை இல்லாமல் வசனம் போதிக்கப்படாமல் நாம் மட்டும் தரிக்கப்பட்டிருக்கோம். எதையும் மனசில் வைத்து சொல்கிற நினைக்காதீங்க. கேட்கிற பிரசங்கம் மறுரூபத்தை உண்டு பண்ணாது, மனம் திரும்பத்தில் உண்டு பண்ணாது. அது அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஆலயத்துக்கு போகிறேன் வருகிறேன், அங்கே எனக்கு ஒரு பேர் இருக்கிறது, அங்கே எனக்கு புகழ்ச்சி இருக்கிறது, அங்கும் எனக்கு கொம்புகள் உயர்த்தப்பட்டிருக்குது. காரணம் உலக பிரகாரம் வேலைகளில் நான் ஒசுந்து காணப்படுகிறேன். என்னை வைத்து பல நன்மைகளை ஆலயத்தாரும் பெறலாம், ஆசாரியனும் பெறலாம். ஆலயத்துக்கு பெரிய நன்கொடையாளனாக நான் இருக்கிறேன். என் வாழ்க்கை ஜீவபலியாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அந்த அனுபவமே இல்லை. இது ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இது அடங்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்கள் எல்லாம் படித்தா வேலை கிடைக்காது, வேலை கிடைச்சா கூலி கிடைக்காது, வேலையும் கூலியும் கிடைச்சா வாழ்க்கை சரி இருக்காது, வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாலும் திரும்பி வந்துடுவாங்க. இப்படி அவங்க வாழ்க்கையில் பல கோளாறுகளை காண முடியும். ஏன்? எசேக்கியா ஒழுங்காக இருந்தான், ஜெபித்தான், கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், ஆயுசு நாட்டில் பூர்ணப்படுத்தேன்னு ஏசையா மூலம் சொல்லுகிறான். இதுக்கு ஏசையா அவ்வளோ பெரிய ஒரு வீடு சந்திக்கின்ற ஒரு தீர்க்கதரிசி, வீடு சந்திப்பு ஒரு போதகர் போல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய தீர்க்கதரிசி, அரண்மனை வாசியாக இருக்கிற எசேக்கியாவை பொருளாதாரத்துக்காகலாம் வரவில்லை, தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியம் என்று வந்து போய் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசி. ஏசையா மட்டும் வரல, காத்துன்னு ஒரு தீர்க்கதரிசி வந்தார். இதுபோல் நிறைய தீர்க்கதரிசிகள் எசேக்கியாவுக்கு தோழமையில் இருக்காங்க. ஆனால் முதன்மையானவர் ஏசையா. ஒரு காலகட்டம் வருகிறது, எல்லாம் செழித்து முடித்து, அதாவது வாழ்க்கையில் சிறப்பட்டு விட்டோம். யுத்தம் கிடையாது, சமாதானம், சந்தோஷம், சௌக்கியம், ஆரோக்கியம், பரிபூர்ணம், புது பலன் எல்லாம் வந்துடுச்சு, ஐஸ்வர்யமும் வந்துடுச்சு, கனமும் வந்துடுச்சு. 8 தொட்டி 18 பட்டிக்கும் உலகம் முழுவதும் தெரியும் எசேக்கியா வீட்டில் போனால் பிரச்சனை என்று. ஒரு பாதுகாவல், ஒரு ஆசீர்வாதத்தின் உச்சகட்டம் என்று அவன் நினைத்து கொண்டான். என்ன ஆவி இறங்கினதோ தெரியவில்லை. அரபு ராஜாக்களை அரண்மனை கூப்பிட்டு எல்லாத்தையும் சுற்றி காட்டினான். அந்நிய நுகங்களை வரவேற்கிறது உங்கள் பிள்ளைகளை தீட்டுப்படுத்தும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்நிய நுகங்கள் நட்பாக இருக்கலாம், தோழமையாக இருக்கலாம். அது இங்கே ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அந்நியனுக்கு பிணைக்கப்படுங்க வெகு பாடுபடுவான். அந்நிய ஜனங்கள் நீங்கள் கொள்ளுகிற ஒரு நட்பு உங்கள் பிள்ளைகளை சிறையிருப்புக்குள்ளே தள்ளிவிட்டுரும். மனசை அப்படி தான் கட்டி இழுத்து செல்லப்படுகிறாங்க. மனசேவை எசேக்கியா நாட்கள் வரைக்கும் பார்க்குறான் அரேபு ராஜாக்கள். அதன் பிறகு அவர்கள் வந்து மனசை கட்டி இழுத்து கொண்டு கடந்து செல்லுகிறாங்க சிறையிருப்பு. சில பிள்ளைகள் போதை பழக்கம், பேதமையில் இருப்பாங்க. நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிற போல பிள்ளைக்கு பெண்ணை பார்த்து கொண்டிருப்பா தாயின் தகப்பனும். பிள்ளை திருமணமான ஒரு பெண்ணோட கூட வேசித்தனம் பண்ணி கொண்டு இருக்கும். துணிகரமாக இதுக்கு போதகர்களையும் அழைத்து சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு பொண்ணு பாருங்கள். அப்புறம் பேச ஆரம்பித்ததும் தெரிய வந்துடும். இவ்வளோ துணிகரமாக ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. பிள்ளைய வளர்க்க தெரியலன்னு சொல்கிறதா, இல்லை இருக்கிற பிரச்சனை பார்த்தாத போதகனி இழுத்து இதில் கோத்து விட்றதுன்னு சொல்கிறதா பாருங்கள். இதே உங்கள் பெண்ணாக இருந்தால் இந்த பெண்ணை மாதிரி வேறு ஒரு திருமணமான பெண்ணோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு மனுஷனுக்கு கட்டி கொடுப்பீங்களான்னு கேட்டால் பதில் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ சூது இருக்கும். இது கடைசி வரைக்கும் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஸ்திரப்படுவதற்கு இந்த பெற்றோருடைய விசுவாசம் முதலில் சோதிக்கப்படுகிறது. கடைசி இறந்த பிள்ளைகளோடு கூட இவர்கள் கடந்து செல்லணும். பிள்ளை வளர 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 என்ன நடக்கிறது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில்? அடிமை பெண்ணையும் அவள் குமாரனையும் அனுப்பிவிடு என்று கர்த்தருடைய சத்தம் ஒலிக்கிறது. ஆனால் அது ஒரு சாதாரண விஷயம். இஸ்மவேல் ஈசாக்க பரிகாசம் பண்ணா. இது என்ன விஷயம்? இது பெரிய விஷயம். இது எந்த பிள்ளைங்க நீங்கள் அடிச்சுக்கோங்க நாளைக்கு ஒன்றாயிடுவாங்க. குழந்தைங்க விஷயத்தில் போயிட்டு நம்ம பெரியவங்க தலையிடலாமா? இப்படி தான் உலகம் போய் கொண்டிருக்கும்.
என்ன நான் சொல்ல வருகிறேன்னா, பரிகாசக்காரனிடத்தில் உன் ஐக்கியம் இருக்கும் என்ற அவன் பிள்ளையை பாதிக்கும். தேவனுடைய வெளிப்பாடு, ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள். உடனே தண்ணீரை கொடுத்து அனுப்பி விடுகிறான். துருத்தியில் தண்ணீரை கொடுத்து, அவ்வளோதான். ஈசாக்குக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்ல சூழ்நிலை உருவாகிறது. சூழ்நிலை பிள்ளைகளுக்கு நல்ல விதமாக அமைத்து கொடுக்குறீங்களா? நல்ல டபுள் பெட்ரூம் வாங்கியிருக்கேன் ஐயா, ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் பட்ட கஷ்டம் எதுவும் என் பிள்ளை படக்கூடாது. எதுக்கு? சரீர மேன்மை மட்டும்தான் இருக்குது. இவங்க கஞ்சி குடிச்சு வளர்ந்துருப்பான், இவன் கஷ்டப்பட்டு படித்து மேலே வந்திருப்பாங்க. இல்லை, நான் சொல்ல. அதாவது என்னென்னா, அந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே அவங்க பட்ட எந்த கஷ்டமும் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் எல்லா விதமான ராஜ்ய மேன்மையோடு கூட பிள்ளையை வளர்க்கிறார்களாம். நல்ல சூழ்நிலை உருவாக்கினீர்களா என்றால் அது அல்ல பொருள். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்களான்றது தான் பொருள். உங்களிடத்தில் தேவபக்தி இருக்குதா என்பது இல்லை. தேவபக்தி தான் நான் சொல்லிட்டேனே, தாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தில் போகிறது இல்லை, வார்த்தை சந்திக்கிற ஆலயமாக இருக்கணும். ஆவி முத்தரிக்கப்படுகிற இடமா இருக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை அந்த இடத்துல அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல என்ன நடக்கும் என்று கேட்டால், நீ திரும்பி வருகையில நீதிமானாக வருவாய், நீ குத்தப்பட்டவனாய் வருவாய். அதுவும் கிடையாது. எல்லா இடத்துலையுமே பணம் பேசி கொண்டிருக்கிறது. இவர்கள் பேச மாட்டார்கள். பணம் இவர்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும். பணக்காரர்கள் ஏழைகள் என்பது அல்ல, இது பொதுவாக நடக்கிற காரியம் சொல்கிறேன். அவங்க கையில் இருக்கிற பணத்துக்கு பணக்காரன், அவ்வளோதான். இந்த பணத்துக்கு மட்டும் யார் பெரியவர்கள் என்று, அழகுக்கும் பணத்துக்கும் மட்டும் எல்லையே கிடையாது. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, வாழ்க்கை என்று அப்படி போய் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு என்று என்ன செய்திருக்கிறீங்க? 2 கிரவுண்டு வாங்கி வச்சுருக்கேன், 2 வீடு வாடகைக்கு ஒரு அளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன். அதை நிர்வகிக்கிறதுக்கு அதுக்கு துப்பு இருக்கா? அது நிர்வகிக்கிற அளவுக்காக, அந்த சொத்துக்களை பராமரிக்கிற அளவுக்காக ஞானம் இருக்கான்னு கேட்டால் இருக்காது. ஏன் இருக்காது? படிக்க வச்சேன், ஆனால் கனி கொடுக்கல. இல்லை, இது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் பெற்றோர் வந்தால் தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சிக்குள் வரும், மனம் திரும்புதலுக்குள் வரும். இது உண்மை. என் மூலமாக என்னுடைய குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. இது கிருபை. கல்லமண்ணை கும்பிட்டு வந்த நான் திடீர்னு கர்த்தர் தரிசனமானார். இவர் தான் தேவன் என்று ஏற்றுக்கொண்டேன். சில மாதங்களே பெற்றோர், என் பாட்டியார் எல்லாரும் சேர்ந்து ரட்சிப்புக்குள் வந்தாங்க. அதே வருஷத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. இது கிருபை. நான் சொல்கிறது, இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என் சந்ததி எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த பகுதியில் இந்த பிரசங்கம் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும், தேவபலனாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து சோதிக்கிறார். முதல் வட்டத்தில் என்ன நடக்கும்னா, என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் எல்லா அறியாத காலத்தில் செய்த எல்லா பிழைகள், பொருளாதார பிழைகள், கடன், வட்டி, சாபம், இதெல்லாம் இவற்றிலிருந்து கர்த்தர் எடுத்து, சரீரத்தில் நோய் நொடி இருந்தால் அதையெல்லாம் குணப்படுத்தி கர்த்தரனை சாட்சியாக வைத்து கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைக்க ஆரம்பிக்கிற நேரத்தில், அடங்கி இருக்கிற வேண்டிய சபையில் நான் அதிகாரியை போல செயல்பட்டு என்னுடைய ஆடம்பரமும் என்னுடைய பொருளாதாரமும் அங்கு பேச ஆரம்பிக்கும். இந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. தேவ சமூகத்தில் எவ்வளவாய் மாம்சத்தை உயர்த்துகிறோ அவ்வளவாய் மாம்சம் பலவீனப்படும். அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒன்று, மனைவிக்கும் புருஷனுக்கும் கைகலப்பு வரைக்கும் போகிற அளவுக்கு பிரச்சனை வந்துவிடும். இல்லாவிட்டால் ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்கிறதெல்லாம் காட்டுத்தீ மரமாக, பந்திய சொல்ல இருக்க வேண்டியதெல்லாம் பந்திக்கு வெளியில் காணப்படும். ஒரு தனி மனிதனுடைய விசுவாசம் கர்த்தர் நிர்பந்திக்கிறார். உன்னை விடுவித்தது நீ ஆளுகை செய்வதற்கு நல்லது தான், ஆனால் பணத்தை வைத்து ஆளுகை செய்யக்கூடாது. நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை உயர்த்த வேண்டிய இடத்துல, தேவனை உயர்த்துகிற இடத்துல உங்களை உயர்த்தக்கூடாது. உங்களை பார்த்து எல்லாரும் என்று பயப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கலாம், நல்லது. ஆனால் உங்களை கண்டு ஒரு எல்லளவும் பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க மனைவியும் மக்களும். காரணம், அதான் நிறைய பேர் வெளியில் புலியாக இருப்பாங்க, வீட்டில் எலியாக இருப்பாங்க. வெளியில் இருக்கிற மரியாதையும் மாண்பையும் வீட்டில் இருக்காது. சொல்லியிருப்பாங்க, சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளியிலலாம் நல்ல புகழ்ச்சி, கீர்த்தி. இந்த தேவன் உயர்த்துகிற பொழுது, நீங்கள் பலப்படுகிற பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது கர்த்தர் பார்க்கிறார். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஆசீர்வாதம் வந்து விட்டது. ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்து விட்டது, அவ்வளவுதான், முடிந்தது.
அதனால் ஆகாரை அனுப்பினானா என்று கேட்டால் இல்லை. இது யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. ஆகார் அந்த பெண்மணிக்கு அங்கே இருப்பதற்குரிய சில தகுதிகள் தேவை. பெற்றுக்கிறப்ப தெரியலையா? அப்போ மலடியாக இருக்கிறப்பெல்லாம் தகுதி இருந்தது எங்கள் அம்மாவுக்குன்னு இஸ்மாவேல் வழியில் கேட்டால் பதில் இருக்காது. ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும், யாராக இருந்தாலும் சொல்கிறேன், மெய்ப்பனாக இருக்கட்டும், அப்போஸ்தலனாக இருக்கட்டும், போதகனாக இருக்கட்டும், சுவிசேஷனாக இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், 5 விதமான கட்டப்பட்ட ஊழியத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரமாக இருந்தால் கூட சில இடத்துல சில பகுதிகளில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் மட்டும்தான், இருக்க வேண்டிய விதத்தில் இருக்க வேண்டும். பரிகாசம் உங்களை துரத்தி விடும். அது பார்ப்பதற்கு ஒன்றா சின்ன விஷயமா இருக்கலாம். அதெல்லாம் கர்த்தர் செய்ததுக்கான காரணம் என்ன? அடுத்து வருகிற சந்ததி ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் வித்து இவனுக்கு நல்ல சூழ்நிலை உருவாக்க வேண்டும். ஆபிரகாமை பயன்படுத்துகிறார். எதற்கு? 1 கோடி ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொன்னேன் பிரபல்யமாக பேசிக்கொள்ளலாம். உங்கள் பிள்ளைக்கு உங்கள் ஊழியர் ரட்சிக்கப்படுதா? உங்கள் ஊழியம் உங்கள் பிள்ளையை சந்திக்குதா? சந்திக்காது. உங்கள் ஊழியம் உலகத்துக்கு சந்திக்கப்படும், ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் பிள்ளையை சந்திக்கும். உங்கள் வாழ்க்கை பெருசாக தெரியல, ஏன்னா நான் பிஸியாக இருக்கேன். இந்த நாட்டுக்கு போகிறேன், அந்த நாட்டுக்கு போகிறேன், அந்த நாட்டுக்கு போகிறேன், இந்த நாட்டுக்கு போகிறேன், என் வீட்டை விட்டுவிட்டேன். பிள்ளை ஏங்கும், பிள்ளை எதிர்பார்க்கும், பிள்ளை காத்திருக்கும், பிள்ளை கண்ணீர் வெடிக்கும். கடைசியில் பிள்ளையினுடைய அங்கலாய்ப்பு உச்சகட்டத்துக்கு போய்விடும். எல்லாரும் ஒரு பேய் வந்து தான் சந்திக்கும்னு இல்லை. கர்த்தரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னே தகப்பனே இங்கே பேய் ஆகிடுவேன் நான். இந்த பிள்ளை ஒரே மட்டும் பைபிளும் வேணாம் இயேசுவும் வேணாம்னு சொல்லி ஏற கட்டிட்டு அது பாட்டுக்கு அது வழியை பார்த்துட்டு போகிறது உண்டு. ஏன்னா நான் படிப்பு கொடுத்தாச்சு, அது காலைல நிற்கிற அளவுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சாச்சு. இப்போ அது எந்த இயேசுவும் வேணாம், எதுவும் வேணாம். எனக்கு ஏசி இல்லைன்றவெல்லாம் வாழாமையாக இருக்கிறான்ற அளவுக்கு ஆகிடும். இல்லை, திஸ் ஃபேக்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹேவ் டு அக்செப்ட் திஸ். இது தெரியாமல் ஆலயத்துக்கு வருகிறதும் ஆண்டவரை ஆராதிக்கிறன்றதும் உங்கள் ஊழியம் உங்கள் பிள்ளையை சந்திக்குதா சந்திக்காது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் எதுதான் என் பிள்ளையை சந்திக்கும்? வேறு ஏதாவது ஊழியம் சந்திக்குமா? இல்லை, உங்கள் வாழ்க்கையை உங்கள் பிள்ளையை சந்திக்கணும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு திருப்தி வரணும். அந்த பிள்ளையை அவ்வளோ திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். சின்ன பிள்ளைகள் அவ்வளோ மனப்பக்கம் இருக்காது. ஆனால் தேவன் சொல்லுகிறது என்ன? எங்கு ஆபிரகாமை கர்த்தர் பயன்படுத்தினார்? ஈசாக்கை அபிவிருத்தி செய்யும்படியாக, ஈசாக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கும்படியாக. அவன் மிகப்பெரிய செல்வந்தனா, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஈசாக்குக்கு ஆபிரகாம் இல்லாத நாட்டில் வராத ஒரு பஞ்சம் வந்தது. ஈசாக்கு தனித்து அந்த பஞ்சத்தை கையால் தெரிந்திருக்க வேண்டும். ஆமாம், ஆபிரகாம் நாட்டிலே வராத ஒரு பஞ்சம் ஈசாக்கு நாட்டிலே வந்தது. அந்த பஞ்ச காலத்தில், இந்த கிரைசிஸ் மூமெண்ட், உங்கள் பிள்ளை ஓடி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா, 40 வயசு ஆனாலும் தாய் வீட்டுக்கு போகிற பெண்கள் இந்த இடத்துல யோசிக்கணும். ஆமாம், எங்களுக்கு பொருளாதார கஷ்டம், எங்கே போவோம்? நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். இல்லை, அதே மாதிரி 45 வயசுக்கு மேலேயும் 50 வயசு வரைக்கும் பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணுற ஆண்களும் கொஞ்சம் யோசிக்கணும். பொருளாதாரம் மட்டும் இல்லை, ஒன்று ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தால் பரவாயில்ல. கையில் காசு இருக்குன்றதுனால தனி குத்தனம் செய்வாங்க. ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும், மாம்சத்தை உயர்த்தி வாழணும், சரி. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பற்றாக்குறை என்று வந்தால் பழைய இடத்துக்கு போகிறதா? எங்கேருந்து வந்தோமோ அங்கே திரும்பி போகிறதா? வேதம் சொல்லுகிற ஆபத்து காலத்தில் உன் சகோதரன் வீட்டுக்குள்ளே போவாத, அந்நியனே வாசி. தனித்து நீங்கள் போராடி ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இதெல்லாம் ஒரே காலத்தில் செய்து முடிக்கிறது? அந்த பிள்ளை என்ன கஷ்டப்படும் என்று எந்த தகப்பனுக்கு தெரியும்? கஷ்டப்படக்கூடாதுன்னா படிப்பு கொடுக்கறது, கஷ்டப்படக்கூடாதுன்னு திருமணம் பண்ணி வைக்கிறது, நல்ல குடும்பத்தை பார்த்து. குடும்பம் வரைக்கும் அந்த பொருளாதார கஷ்டப்படக்கூடாதுன்னா எல்லாருமே பிரயாசப்படுறது. அதுக்கு தான் எல்லாமே அவங்கவுங்களுடைய சக்திக்கு மிஞ்சும் செய்கிறவர்கள். இப்போ ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஆன பிறகு சொல்கிறேன், குடி கிடையாது, வேசித்தனம் கிடையாது. ஆரம்ப காலம் அப்படி தானே உள்ளே வரும். எல்லாம் செழிக்க ஆரம்பித்ததும் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது தான் இங்கே கேள்விக்குறி. பிள்ளைங்க படிக்க வச்சாச்சு, பிள்ளைக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்தாச்சு, பிள்ளை சொந்த காலில் நிற்கிறவள் பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் இப்பொழுது கர்த்தருக்குள் இருக்கிறீர்களா என்று கேட்டால் உங்கள் மனசாட்சி தான் பதில் சொல்லணும். ரகசிய பாவங்கள் இருக்கும், வெளியரங்கமான பாவங்கள் இருக்கும். புருஷனும் சரி மனைவியும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாடி கொள்ளுகிற பொழுது சொல்லுகிற காரியம். எங்கே வேணால் நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, யார்கிட்ட சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு காலகட்டத்தில் 2 பேரும் இப்படி ஒரு வாயின் வார்த்தைகள் இப்படி தான் பேசிக்கொள்வாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்?
பிள்ளைங்களுக்கு 20 வயசு ஆயிடுச்சு, நான் டைவர்ஸ் வாங்க முடியுமா? இல்லை நான் நேசிக்கிற எவனுடைய மனைவியோ நான் கல்யாணம் தான் பண்ண முடியுமா? சொல்கிறேன். இப்படி தான் மாட்டிக்கொள்ளும் போய் குடும்பம். மெல்லவும் முடியாமல், முழுகவும் முடியாமல், சபைக்கும் கொண்டு போக முடியாமல், அங்கே தசமம் பெரிய இடம் வகிக்கும். கூட்டி கழித்து பார்த்தா மனைவியை சொல்கிறது, இந்த அம்மா ஒழுங்காக இருந்தால் ஏன் இப்படி போடுறான்னு. அதே மாதிரி தான் இப்போ அந்த அம்மாவோட கை ஓங்கி இருந்தாக்கா, இருந்தாலும் ஒழுங்காக இருந்தால் ஏன் அந்த அம்மா இப்படி போகுதுன்னு. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகள் எவ்வளோ உயர்ந்த கண்மொழிவு நீங்கள் கட்டி எழுப்பினாலும் உங்கள் நிமித்தம் அந்த பிள்ளைகளை கர்த்தர் நியாயத்தை விசாரிக்கிறவராக மாறிவிடுவார். நீங்கள் வேறு குடும்பத்தை கெடுக்க போனீங்க, உங்கள் பிள்ளைகளோட குடும்பத்தை கெடுக்க ஒருத்தர் எழும்புவான். தாய் தகப்பன் என்ன செய்கிறாரோ அது அப்படியே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும். ஒரு மனுஷன் தன் மனைவி எவ்வளோ சிரமப்படுத்தினான், படுத்துக்கூட அளவுக்கு சிரமப்படுத்தினான். பெரிய இடத்துல பெண்களை திருமணம் செய்து கொடுத்தான். இந்த மனுஷன் என்ன செய்தானோ அதற்கு 2 மடங்கு அதிகமாக வந்த மாப்பிள்ளை செஞ்சுட்டான். அந்த பெண்மணியை கர்த்தர் இவ்வளோ சிரமப்படுத்தினா இந்த மனுஷன் தான் சாவான்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அந்த மனுஷனை உயிரோடு வச்சுட்டு அந்த அம்மாவை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் எடுத்துக்கிட்டார். இப்போ தனியாக இன்னும் மனுஷனாக அந்த மனுஷன் இருக்கார். பெண்கள் படுகிற கண்ணீர்களை நிறைய பார்க்குற அளவுக்கு இருதயம் தாங்கலை. சாபமும் வரல, மரணமும் நேரிடலை. இந்த மனுஷன் ஒரு நாளும் மகிழ்ச்சியாக இருந்ததில்லை. எவ்வளோ துன்பத்தை கொடுத்தானோ மனைவிக்கு அவ்வளவா சிரமப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை அங்கே பிள்ளைகள் வாழ்க்கை வந்துவிட்டு பணம் தோற்றுவிட்டது. தெரியாத அதிகாரிகள் கிடையாது. இந்த மனுஷன் ஒரு பெரிய அதிகாரி, பென்ஷனே 1 லட்ச ரூபா வருது. என்ன அப்புறம் அங்கே எங்கே வீடு வாசல்லாம் உருவாக்குறது. இப்போ 1 லட்ச ரூபா வச்சு ஒரு மனுஷன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. ஹோட்டல் சாப்பாடு ஏற்றுக்காது, வீட்டு சாப்பாடு சமைச்சு கொடுக்க ஆள் இல்லை. நீங்கள் வேறு யாராவது போட்டாக்கா அவங்க மேலே டவுட் வருது. கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன், கொஞ்சத்தில் ஒரு நற்சாட்சி பெற்ற மனுஷன்லாம் கிடையாது. முடிவு பரியந்தம் அந்த மனுஷன் செய்ததுக்கு நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அந்த பிள்ளைகளும் வாழவில்லை, அந்த பிள்ளைகளும் படித்துக்கிறாங்க, அந்த பிள்ளைகளும் சம்பாதிக்கிறாங்க. பிள்ளைகள் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, வாழ்க்கை சரியில்லை. இயேசுநாதர் வீட்டில் பெரிய விதத்தில் இருக்கிறார். சிலுவையிலையோ ஃபோட்டோலையோ இருப்பார். வாழ்க்கையில் இருக்கிறாரோ இல்லையோ வீட்டில் இருக்கிறார். அதான் ஃபோட்டோவும் சிலுவையும் அங்கே பெரிய இடத்த வகிக்கிறது. வராத பாசம் கிடையாது. மாதம் வந்து வசூல் பண்ணி போய் கொண்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆத்ம திருப்திக்கு எங்கள் வீட்டுக்கு 5 ஊழியக்கார் வரான், 10 ஊழியக்கார் வரான், யார் வந்தாலும் சாப்பிடாம அனுப்புறது இல்லை. இது மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் உருப்படியான ஒரு மேய்ப்பன் வரமாட்டான். நியாய தீர்ப்பு நாட்கள் போய் கொண்டிருக்கிறது. இவர் நியாயம் தீர்க்கிறதுக்குள்ளே அந்த பிள்ளைங்களுக்கு 45 வயசு ஆகிடும். அதான் சொல்கிறேன், சில சமயம்லாம் பார்த்து நடந்து கொள்ளணும். இங்கே சாலமோன் ஆடின ஆட்டம் ரெகபயாமுடைய வாழ்க்கையில் இருக்கிற சொந்தத்தை இழக்க செய்தது. எவ்வளோ உச்சிதமான இடத்தில் இந்த தகப்பன் ஞானத்தில் செழித்து காணப்பட்டவனும் பிள்ளை அஞ்ஞானத்திலே காணப்பட்டது. ஏன் அப்படி? அதான் நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அப்படி என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சூழ்நிலையை உருவாக்கினார், அனுப்ப வேண்டியதெல்லாம் அனுப்பினார். அது நல்ல எழுத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது குடுகுடு கேள்வி. அவளோ இளம்பெண் ஆகார். சாரால் தேவைப்படுவாளா, ஆகார் தேவைப்படுவாளா? யோசிச்சு பாருங்க. ஆகாரை அனுப்பு. பிள்ளையும் ஆகாரையும் அனுப்புறதுக்கு அவனுக்கு மனதுக்கு விசனமாக இருக்குது. அவ்வளோ வாழ்ந்துருக்கிறான், ஒரு பிள்ளை பெற்று எடுத்திருக்கான். எது தேவைப்படும் 2த்தையும் நிற்க வச்சு எது வேணும்டா இன்றைக்கின்னு கேட்டாக்கா யாரை சூஸ் பண்ணாங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டது சாரல் அம்மையார் தான். தன் சரீரத்துக்கு எது மேன்மை தருகிறதோ, தன் சரீரத்துக்கு எது திருப்தியை தருகிறதோ கர்த்தர் அதை அனுப்ப சொல்கிறார். இது வேறு அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. இஸ்மாயிலையும் அவங்க அம்மாவையும் அனுப்பிச்சிட்டாங்கன்னு. ஆபிரகாமுக்கு வேறு துணையே இல்லை. இது கூட்டு கேள்வி. யார் என்ன செய்யறது? செல்வந்தன், சரீரம் நல்ல தெம்பாக இருக்குது, சரீரத்துக்கு தேவை ஒரு நல்ல ஊட்டம், நல்ல ஒரு துணை தேவை ஒவ்வொரு நாளுக்கும். அதை அனுப்பு. உங்கள் தியாகம் என்ன? உங்கள் தியாகம் என்ன இருக்க வேண்டும். நீங்கள் எந்த சபைன்னா போங்க, என் சபைக்கு வராதவங்க கூட இந்த ஊடகத்தில் கேளுங்க, அதை பற்றி இல்லை. உங்கள் பிள்ளை வளர்ப்புக்கு உங்கள் தியாகம் என்ன? நான் ஓட்டி செய்கிறேன்னு அதிகம் உடனே, நான் டியூட்டி செய்கிறேன் ஓட்டி செய்கிறேன், அது தியாகம் இல்லை. உன் பிள்ளைக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு வார்த்தைக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா?
அந்த உறவெல்லாம் துண்டித்துக்கொள். நியாயம் பேசாதீங்க, அது சுயநீதியாக காணப்படும். அனுப்ப முடியுமா? தாவீதை கூப்பிட்டு யாராவது மறுமணி அட்டிகள்லாம் கூப்பிட்டு வந்து எப்போ அனுப்பிச்சிட்டு நான் அனுப்ப முடியுமா? அனுப்பதான் முடியுமா? இது சாத்தியமா? இது எல்லாரும் சொல்லுவாங்க, தாவீதுக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், உனக்கு இன்னும் என்ன கூட நான் கொடுத்துருப்பேன். இருக்கிறது எல்லாலே பற்ற பிரச்சனை பத்தாது, இன்னும் கேட்டாலும் நான் கொடுத்துருப்பேன்னு கர்த்தர் சொன்னார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அதை வச்சுனே ஓட்டி கொண்டிருப்பான். இது தாய் 8 அடினா குட்டி 16 அடி. அவன் இஸ்ரவேலுக்குள்ளே தான் மறுபணி அட்டி வச்சுக்கிட்டான். இது இன்டர்நேஷ்னல் போயிடுச்சு. புள்ள சாலமோன் எல்லாரும் மறுபணி அட்டிக்க அரண்மனை கட்டி கொடுத்தான், குவார்டர்ஸ் கட்டி கொடுத்தான்னு பார்த்தா இவன் என்னடானா அவங்களுக்கு கோயில் கட்டி கொடுத்து அது கும்பாபிஷேகம் பண்ணின்னு இருக்கான். முற்றிலும் அவர்களோடு இருதயத்தை சாயப்படான்னு கர்த்தர் சொன்னதெல்லாம் பொருட்டாக எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த மனித நட்பு அவ்வளோ தூரம் போயிடுச்சு. நட்பு உறவாக மாறி அவ்வளோதான். அந்த அந்நிய ஸ்திரீகள்லாம் அவன் ஸ்திரீகளாக மாறினாங்க, அப்புறம் மறுபணியாட்டிகளாக மாறினாங்க. இவன் தேவனுக்கு அந்நியனாக்கி விட்டாளுங்க எல்லாம் சேர்ந்து. அவ்வளோதான். பிள்ளையாவது பிள்ளை பெற்றிருக்கோம். நான் ஆண் என்று நிரூபிக்கிறதுக்கும் ஒரு பெண் பெண்மையுடையவள் என்பதை நிரூபிக்கிறதுக்கும் தாய் தகப்பன் ஆகிவிட்டோம். அவ்வளோதான். பயாலஜிக்கல். அது ஆடு மாடு சேர்ந்து. இந்த இன சேர்க்கை அல்லது ஜனத்தொகை பெருக்கிறது இல்லை காரியம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு என்று என்ன தியாகம் செய்தீர்கள்? உங்கள் இச்சை சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் மாம்சம் சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன தியாகம் செய்தீங்க? எதை துண்டித்தீங்க வாழ்க்கையில்? இந்த மனுஷன் ஆகாரையும் அவனுடைய மகனை அனுப்பி விடுகிறான். அவனுக்கு व्यसனமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. கர்த்தரே சொல்ல அனுப்புனா அனுப்பியாச்சு. மறுபடியும் இந்த பார்த்த மூஞ்சியை சாராளோடு தான் வாழணும். இல்லை ஏன் இப்படி பாஸ்ட்டு பேசுன்னு நினைக்காதீங்க. திஸ் வெரி ப்ராக்டிக்கல். இதுக்கு தான் கடைசியில் நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி தான் இந்த பிள்ளையை 16 வயதில் மோரிய தேசத்துக்கு கொண்டு போகும்படியான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குகிறார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், கூடவே வரணுமே புள்ள. வாயை வச்சுன்னு சும்மா இருக்கணும்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வீட்டில் தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு இஷ்டப்படி எதுவும் பேசிடாதீங்க. மிகப்பெரிய தியாகம் எது செய்கிறீங்களோ இல்லையோ உங்கள் நாவை அடக்கி ஆளுங்க. உங்கள் மாமியார் வீட்டு ஜனத்தை பற்றியும் பேசாதீங்க, புருஷன் வீட்டு ஜனத்தை பற்றியும் பேசாதீங்க, மனைவி வீட்டு ஜனத்தை பற்றியும் பேசாதீங்க. மோசைகிட்ட ஆண்டவர் சொன்னதை போல் சொல்கிறேன், முடிஞ்சால் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற நல்ல வார்த்தைகளை எடுத்து பேசு. செங்கடலை எப்படி கடந்தார்கள் முற்பிதாக்கள் என்பதை எடுத்து சொல் பிள்ளைகளுக்கு. இல்லைன்னா வாயை மூடினாவது இருங்க. உங்கள் நாவின் அதிகாரம் பெரிய விதத்தில் பிரதிபலிப்பை கொடுக்கும். மரணமும் ஜீவனும் நாவில் இருக்கிறது. இந்த மனுஷன் என்ன சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொல்கிறோங்க பிள்ளைங்கிட்ட. வயசை பார்க்க மாட்டாங்க. வயசில் பெரியவங்களுடைய குறைகளெல்லாம் எடுத்து சின்ன சிசுக்கிட்ட போட்டுருவாங்க. அது புருஷனுடைய பலவீனமாக இருக்கும், மனைவியோட பலவீனமாக இருக்கும், ஏதோ ஒரு அந்தரங்க பிரச்சனையாக இருக்கும், பாலியல் சம்மந்தப்பட்ட காரியமாக இருக்கும். எல்லாத்தையும் பிள்ளைங்கிட்ட போய் வாந்தி எடுத்து தள்ளிடுவாங்க. நல்லது கெட்டது எதுவுமே தெரியாத வயசில் அதுங்கிட்ட எல்லா கெட்ட விஷயமும் உள்ளே போயிடும். நல்ல விஷயம் கேட்காது, ரீச் ஆகாது. அது ஒரு காலகட்டத்தில் அதனுடைய விளைவை நீங்கள் சந்திப்பீங்க. இங்கே ஆபிரகாம் ஈசாக்கிடத்தில் ஒரு வார்த்தை சொல்ல, சர்வங்க தகன பலி இட போகிறேன், கிளம்பி வான்னு சொன்ன வரும் அந்த பிள்ளைன்றது இல்லை. சொல்லக்கூடாது என்பது ரகசியத்தை உளறி திரிகிற மூட. இது தேவ ரகசியம், இதெல்லாம் சொல்லக்கூடாது. பிள்ளைகள்கிட்ட பேசுகிற போது ஒரு பெரிய அதிகாரத்தில் பேசுகிறத போல் பேசணும். நம்ம பேச்சு எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அது அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. இதே என்ன நம்ம பிள்ளை தானேன்னு சொல்லி பேசுவாங்க. அதனால்தான் அந்த எஃபெக்ட் வர்றதில்லை. அந்த ஒரு நல்ல விதம் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அவருடைய வாழ்க்கை வித்தியாசம் போகிறது. ஏன் தகப்பனை போல் பிள்ளை வர்றதில்லை? ஐயா தகப்பன் பண்ணுற ஊழியம், பிள்ளை பண்ணுறது அட்டூழியம். ஏன் பிள்ளைகிட்ட பேசக்கூடாதெல்லாம் பேசியாச்சு. இங்கே பிள்ளைகிட்ட என்ன பேசினார் அவர்? 100 வயது 116 வயதில் 16 வயது பிள்ளையோடு போகிறார். இப்போ கேட்டால் ஜென்ரேஷன் கேப் பண்ணுறான். அவன் அப்பாவா தாத்தாவான்னு தெரியாத வயசு அது. ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாமுக்கும். ஜெயத்தோடு ஈசாக்கை வளர்க்கல ஆபிரகாம். ஆனால் அதே வளர்ப்பை ஈசாக்கு வளர்க்க தோத்துட்டாரு. இது அதனால் புரிந்து கொள்ளணும். ஆபிரகாம் வளர்த்த மாதிரி ஈசாக்கு தப்பிள்ளையே வளர்க்கலை. இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதனால தான் அவன் விடுபட்ட இஸ்மவேல் மறுபடியும் வீட்டுக்குள்ளே சம்மந்தியாக வந்து இறங்குறான் ஏசா மூலியமாக. ஏன்
இது கவனம் முழுவதும் உணவுலையும் படுக்கையிலையும் இருந்துடுச்சு. நான் இச்சையோடு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது வெள்ளாட்டுக்கறிக்கு அடிமையாச்சு. ஈசாக் கண்ணு போனாலும் சரி, மண்ணு போனாலும் சரி, பொண்ணு போனாலும் சரி, பெண்ணு போனாலும் சரி, எது போனாலும் சரி, எனக்கு வெள்ளாட்டுக்கறி வேணும். வனத்துக்கு போகிறோன்னே நேசமாக பாராட்டுறான். அது வீட்டில் இருந்து மசாலா அரைச்சி கொடுக்குற யாக்கோபை ரெபேக்கா ரொம்ப நேசமாக இருக்கா. பிள்ளைங்களை வகுத்துக்கினாங்க, இது என் பிள்ளை, இது உன் பிள்ளைன்னு. அப்பயே குடும்பம் விளங்கின மாதிரி தான். இது அப்பா செல்லம், இது அம்மா செல்லம், ரெண்டும் ஒரு அப்பனுக்கு தான் பிறந்தது. இல்லை, இந்த 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 மாதிரியெல்லாம் சுயநீதியெல்லாம் இருக்கக்கூடாது. பாரபட்சமற்ற தேவன் பிதாவை போல காணப்படணும். பிதாவை போல காணப்படணும். பிள்ளைகளை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும். பிள்ளைகளோடு கூட பயணப்படணும். பிள்ளைகளோடு பேசாமல் இருக்கக்கூடாது, பேசணும். என்ன பேசணுமோ அதை பேசணும், என்ன பேசக்கூடாது அதை பேசக்கூடாது. பிள்ளைகளுக்கு சுமைகளை வைக்க கற்றுக்கொள்ளணும். பிள்ளைகளை நடக்க பயன்படுத்தணும். பிள்ளைகளுக்கு நல்ல சரீர பிரகாரம் வேலைகளை கொடுக்க தெரிந்திருக்கணும். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு சொல்லி மேனாமினிக்கு மாதிரி வளர்த்துட்டு கடைசியில் அந்த பிள்ளைகள் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைக்குள்ளே காணப்படுவாங்க. மிகப்பெரிய ஒரு தரித்திரத்துக்குள்ளும் தள்ளப்படுவாங்க. ஆமாம், 75 வயசு 80 வயசு வரைக்கும் இருக்கிற பெற்றோர் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அது வரைக்கும் அவங்களுக்கு ஓய்வூதியம் இருக்கும். 50 வயசில் அந்த ஓய்வூதியம், இந்த பெற்றோர் இறந்த உடனே அந்த 50 வயசில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த கண்டு கொண்டிருந்த துறவு, வந்து கொண்டிருந்த வரவு நின்று போயிடும். ஓய்வூதியத்திலே வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் எவ்வளோ பிள்ளைகள் தகப்பன் தாய் இறந்த பிறகு உண்மையிலே அவர்கள் கதறி அழுகிறாங்க. ஏன்? அப்போ தான் உலகத்தையே பார்க்குறாங்க பசங்க. விலைவாசினா என்னன்னு அப்போ தான் தெரியுது. இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. தகப்பனுக்கு 50,000 பென்ஷன், தாய்க்கு 50,000 பென்ஷன், குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். இந்த 2005க்கு அப்புறம் தான் யாருக்கும் பென்ஷன் இல்லை. அதுக்கு முன்னே குறைஞ்சபட்சம் இந்த 1 லட்ச ரூபா வச்சுட்டு இந்த வாலிபனோ அல்லது இந்த குடும்பம் நல்லா எழும்பி வரும். ஏன்னா இது ஒரு பேசிவ் இன்கம். அவன் கையின் பிரயாசம் என்னன்றது கண்டுக்க மாட்டாங்க யாரும். அதை சிறப்படுத்த மாட்டாங்க. உன் கையின் பிரயாசத்துக்கு என்ன செய்து அதான் படிக்க வச்சு, அதான் வேலைக்கு தான் போக மாட்டேறான். அவனுக்கு அந்த பொருள் இட்டுக்கிற அந்த அந்த கிருபை இல்லை. ஆமாம். ஏன் இந்த பிரச்சனை இல்லை? தகப்பன் ரொம்ப சொகுசு வாழ்க்கை கொடுக்குறார். இது பணம் செலவு பண்ணுறதுக்காக சொல்ல. இது எந்த கண்டிதமும் இல்லாத சபை விளங்காது. விசுவாசிகள் ஒன்றும் உருப்பட மாட்டாங்க. அவனுக்கு பிரச்சனைனா சபைக்கு வர மாட்டாங்க, வேறு ஆளை தேடி போவாங்க. ஒரு தெய்வீகமான மனசனை தேட ஆரம்பிக்கும். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தை தேட ஆரம்பிக்கும். போய் கொண்டிருக்கிற சபை அது சும்மா போகிற வரோம், அவ்வளோதான். அந்த மாதிரி ஆகிடும். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற வேதம் சொல்லுகிறது. சுமக்க வைக்க வேண்டும். உங்கள் காலத்தில் அவர்களுக்கு குடும்ப பாரத்தை எடுத்து வைங்க, அவங்க மேலே அவங்கள எல்லாத்தையும் செய்ய வைங்க. பின்னாடி நீங்கள் நில்லுங்க. ஆனால் அவங்கள பொருளீட்ட வைக்கணும். நீங்கள் உயிரோடு இருக்கிற காலத்துலேயே அவங்களுடைய பொருளாதாரத்தை சம்பாதிக்க வைக்கணும், அவளை ஸ்திரப்படுத்த வைக்கணும். செல்லம் 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 கொடுத்து 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 நான் பட்ட கஷ்டம் படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் படக்கூடாது. நீங்கள் உயர்த்தப்பட்ட அளவுக்கு 10% அவர்கள் வராத பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்றைக்கி பேரண்ட்ஸோட பென்ஷன் காசு கிராஸ் பண்ணாத இன்ஜினியரிங் படித்த பசங்க இருக்கிறாங்க. எழுத்தின்படியே சொல்லணும்னா எங்கே வேலை கிடைக்கிது? இன்ஜினியரிங் படிச்சவங்களாம் எங்கே வேலை கிடைக்கிது? அவன் வச்சுருப்பான் அரியஸ் மேலே அரியஸ். எவன் வேலை கொடுப்பான்? உள்ளே பூந்து பார்த்தா தெரியும், ஊர்பட்ட அரியஸ் வச்சுருக்கோம். கேட்டால் உள்ளே போய் கவுசாத்திக்கோ, தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு. இந்த இடம்லாம் என்ன நடக்குதுன்றீங்க? யார் மேலே தவறு இது? பேய் மேலேயும் பிசாசு மேலேயும் பழி போட்டு சுற்றி கொண்டு வர வேண்டியது தான். இவன் வெளி சொன்னியம் பண்ணிட்டான், அவன் அதை பண்ணிட்டான். வளர்ப்பு உங்களுடையது அல்லவா? வேதம் தெரியாது சொல்லுங்க. நீ என் வார்த்தையை பண்ணால் அவன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். உன் பிள்ளைகளுக்கு கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவன் சமாதானம் அப்போ தான் பெரிதாக இருக்கும். அந்த ரட்சிக்கப்பட்டால் போதும். நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ள தான் பிரச்சனைன்னு சொல்கிறேன். பட்சிக்கப்பட்டு போயிடுறாங்களே பிரச்சனைன்னு வரப்போ நின்று சாதிக்க முடியல, நிற்க முடியல. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்த பொருளாதார புயலை சந்திக்க முடியல. ஏன் பிள்ளைகளை தகப்பன தாயும் பிள்ளைகள் வளர்க்குறீங்களா? பிள்ளைகள்லாம் சேர்ந்து தாய் தகப்பனுக்கு போதிக்கிறாங்களா? இன்றைக்கி அப்படி ஆக்கி விடுக்கிறது. அப்படியெல்லாம் செய்கிற பிள்ளைகளுக்கு, கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு ஒன்று விவாக பிரச்சனை, இல்லை விவாகரத்து பிரச்சனை, இல்லை படிப்பு பிரச்சனை,
இல்லை கையின் பிரயாசத்தின் பிரச்சனை. எத்தனையோ பிள்ளைகள் கல்யாணம் ஆகாது நின்றுடுவாங்க. சரி, கையின் பிரயாசம் என்ன பண்ணேன், எங்கே வேலை செய்கிறீங்க, ஒரு அற்பமான சம்பாத்தியம் சொல்லுவாங்க. சரி, கல்யாணம் ஆகிறப்ப ஆகுது, நீ வேலைக்கு என்ன பண்ண, அதை ஒழுங்காக நீ செய்யலாம் இல்லையா? இல்லை ஐயா, வேலை இந்த வேலை தான் செய்கிறோம். ஏன்? வேலை வேறு, கல்யாணம் வேறு. இந்த வேலையை வச்சு தான் கல்யாணம் முடிவாகும். படிக்க வச்சுட்டாங்க வீட்டில், நடுவில் என்ன இல்லை, எங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பேச்சு இது? வாடகை வீட்டிலேருந்து பேசுகிற பேச்சே இது, போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஏன்? பின்னாடி அவங்களுக்கு இருக்குது பென்ஷன் வந்துட்டு தான் போதும், டென்ஷன் இல்லைன்னு. பெண்களும் சரி ஆண்களும் சரி, ஓய்வூதியம் என்பது முதிர் வயதில் முதுமைக்காக அவங்க எங்கேயும் பிரயாசப்பட முடியாதுன்னு கொடுக்கறது. அது அதில் மறுபடியும் பிள்ளைங்க வளர்க்குறீங்கனாக்கா எவ்வளோ பெரிய ஞானவான்களாக இருப்பாங்க பெற்றோர். மறுபடியும் அதில் நீங்கள் எடுத்து பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணி இருந்தீங்களாக்கா அந்த பிள்ளைங்கள்கிட்ட நீங்கள் வச்ச மரம் உங்களுக்கு காணி கொடுக்கணும். நீங்கள் வேதத்தை மறந்துட்டீங்க. முற்றிலும் எதிர்மறையாக போய் கொண்டிருக்கிறது. நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை, பெற்றோர்களை குறித்து நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் சரியான ஒரு தாய் தகப்பன், கடமையுள்ள ஒரு தாய் தகப்பனுடைய கடமையை செய்யாதவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இதே பெற்றோர்கள் உயர்த்தப்பட்ட பிறகு தாம் பிள்ளைகளை கோட்டை விட்டவர்கள் தான் தாவீது. ஆமாம், கோட்டை விட்டவங்க தான். ஆபிரகாம் அப்படி இல்லை. ஆபிரகாமை கர்த்தர் ஸ்நேகிதன்னு சொன்னதுக்கான காரணம், நம்ம நினைப்போம் ஜெபிக்கிறாரு, நம்ம நினைப்போம் விசுவாசிக்கிறாருன்னு. நல்ல பிள்ளையை வளர்த்தாரு அவர். இந்த சாராள் அம்மையாரால் நடந்த ஒரு காரியத்தையும் அனுப்பிட்டார். அது ரொம்ப பெரிய கஷ்டம். இழப்பு 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 எல்லாத்தையும் எழுந்து கொண்டே வருகிறான் ஆபிரகாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 12வது அதிகாரத்துலேருந்து தாய் ஜனத்தை இழந்தான், தாய் வீட்டை இழந்தான், தகப்பன் வீட்டை இழந்தான், ஜனத்தை இழந்தான், இனத்தை இழந்தான், லோத்தை இழந்தான், ஆகாரை இழந்தான், என்ன இஸ்மேலே இழந்தான். கடைசியில் பார்த்தா ஈசாக்கே இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கு ப்ரிப்பேர் ஆயாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வந்தானே சாரால உயிரோடு இழந்துட்டான். இது தியாகம். இதெல்லாம் தியாகம். உயிரோடு இழக்கிறதுன்னு இல்லை, நமக்கு சரீரத்துக்கு இச்சைக்குரிய காரியங்களை இழக்கிறதுக்கு நீங்கள் முன்னே வாருங்க. கர்த்தர் உங்களிலிருந்து மகிமைப்படுவார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த செய்தி உங்கள் பிள்ளைகளை சந்திக்கும் என்று நினைக்காதீங்க. பெற்றோருக்கு தான் இந்த செய்தி. உங்கள் தேவபக்தி வைத்து தான் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தராக இயேசு விசுவாசிப்பின் நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த செய்தி யூடியூப்பில் ஏற்ற கர்த்தர் கிருபை செய்வார். போட்டு கேளுங்க. நடுவில் வந்தவங்க கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ சொன்ன ஆசீர்வதியும், குடும்பங்களை அலங்கரியும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிறப்படுத்தும். பெற்றோர்கள் தேவ பயத்தோடு வளர கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முல்லை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாது. கர்த்தராகிய இயேசுக்கு கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஞான ஐக்கியமும் நம் மன்னோடு குடும்பம் சதாகாலம் சொல்ல பரிசுத்தவான் கூட இருப்பதாக. நன்றி, வணக்கம்.